ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதீரன் அப்படின்ற மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூவியோட ஒன்லைன் வந்து காட்டுக்குள்ளே தனியாக ஒரு மனநல காப்பகம் இருக்குது. அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே மர்மமாக நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத அந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி. நான் ரியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியா சினிமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே 1967 நடக்கிற ஒரு சம்பவத்தான் காட்டுறாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. இது எல்லாமே இந்த அம்மாவோட சொந்தக்காரங்க தான். அதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உயிரோட உட்காந்துக்கிட்டு கையில் சரடை வச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு. இந்த அம்மா ஒரு பெட்டியில் டைரி எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த வண்டியில் ஒருத்தவர் லிஃப்ட்டு கேட்டு போயிட்டுருக்காரு. எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டால், இந்த மனநல காப்பத்துக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து டாக்டரா இல்லை பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு 2 பேரும் வந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காங்க வண்டியில். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தான் காட்டுறாங்க. இந்த வண்டியில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பேப்பர் கொண்டு வருவாங்க. அந்த பேப்பரை வாங்குறதுக்கு அந்த மனநல காப்பாற்றுலேருந்து ஒரு சமையல் பண்ணுற ஆள் வந்து நிற்கிறாரு. அந்த இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு பேப்பரையும் கொடுத்துட்டு, இதான் சார் நீங்கள் இறங்குற இடம், இறங்கிக்கோங்க, இவரோட போங்க, அந்த காப்பாற்றுக்கு கூட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவர் தான் நம்ம ஹீரோ. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. ஆனால் இவருக்கு நம்ம ஹீரோ யார் அப்படின்ற மாதிரி தெரியாது. அதனால் வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அங்கே ஒரு டாக்டர் இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு இருக்குது. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க சார் அப்படின்ற மாதிரியும் நிறைய அங்கே இருக்க மர்மங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டால், நான் எம்கே நாயர். அந்த மனநல காப்பதில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத எனக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை அனுப்பியிருக்காங்க. அதை நான் விசாரிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர், ஐயோ சார் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கூட வந்தவரை காணோம். அதுக்கப்புறம் அந்த மனநல காப்பகத்தை தான் காட்டுறாங்க. அந்த மனநல காப்பகத்தில் ஒவ்வொருத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 5 பேர் தான் அந்த மனநல காப்பகத்தில் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்க மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த மனநல காப்பகத்துக்கு போயிடறாரு. அங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு பொண்ணு தான் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டோன்னே, இவர் நான் எம்கே நாயர், இந்த மாதிரி இங்கே ஏதோ மர்மமான சில விஷயங்கள் நடக்குது, இங்கே இருக்க பேஷண்ட்டை நீங்கள் குடும்பப்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து இங்கே என்னன்னு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, வாங்க சார் இங்கே நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி சார் அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரை போய் பார்க்குறாரு. அந்த டாக்டர் வந்து நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி நான் எம்கே நாயர், கவர்மெண்ட்லேருந்து நான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அவரும் வாங்கிக்கிறாரு. இங்கே எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, பழசெல்லாம் மறக்க வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட கடந்த காலத்தில் ஏதோ அவங்க வீட்டில் நடந்த சுச்சுவேஷனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியும் நான் மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம ஹீரோ அதை நம்பவே இல்லை. நம்ம ஹீரோவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி காட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் மயக்கமாகிறாரு. ஆனால் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதை நான் நம்ப மாட்டேன், இங்கே நான் கொஞ்ச நாள் இருப்பேன் சார், இருந்து நான் பார்த்துட்டு தான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி நான் இங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த அசிஸ்டண்ட் பண்ணால் அந்த டாக்டர் வர சொல்லாரு. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு இருக்கவரு டைப் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட வீட்டுக்கு ஏதோ டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாலேஜாக ரொம்ப நல்லா தான் அவரும் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இங்கே வந்து ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காரு. என்ன என்னை எப்போ பார்த்தீங்க அப்படின்னு அவர் கேட்குறப்ப, அந்த கூட இருக்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இவர் முன்னாடி நடக்கிறத இப்போயே வரைஞ்சிருவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரூம் விட்டு வெளியே போகிறப்ப இன்னொன்னையும் நோட் பண்ணுறாரு. அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருல மயக்க வர வைக்க, அந்த ட்ரீட்மெண்ட் முதல் கொண்டு வரைஞ்சி வச்சிருக்காரு. இவருக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. இன்னும் இருக்க 3 பேஷண்ட்டுமே ஒரே இடக்க அலாட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 பேஷண்ட்டுமே நம்ம ஹீரோ வந்து எப்படிங்க உங்களுக்கு எல்லா வசதியுமே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, முதல் 2 பேருமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லாஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து நெத்தியில் வந்து சந்தனம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க நெத்தியில் அடியும் பட்டிருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன அவங்க நெத்தியில் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்குறப்ப, நித்யா தான் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நித்யாவா, அது யார் அப்படின்னு கேட்குறப்ப, நித்யாவும் எங்கள் ஃப்ரெண்டு தான், அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வேகமாக எழுந்திரிச்சு அந்த டாக்டர்கிட்ட வராரு. நீங்கள் எனக்கு மொத்தமாக 5 பேஷண்ட்ஸ் தானே சொன்னீங்க, 6ஆவதாக நித்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்களாமேன்னு கேட்குறப்ப, அவங்க வந்து என்னோட பேஷண்ட்டு கிடையாது, என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. பொண்ணாக இருந்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட்காண்டி தான் இங்கே இருக்காங்க, அவங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இவருக்கு இல்லை வேணாம், அந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே இவர், இல்லை நான் இருந்தாலும் பார்க்கணும், அப்போனா தான் உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணை அடைச்சி வச்சுருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ, இந்த மாதிரி அவங்க வச்சுருக்கீங்க, நார்மலாக
நார்மலான இடத்துல வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த ரூமை திறங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ கேட்கல, அதனால் ரூமையும் திறந்துறாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம ஹீரோ நிற்கிறாரு. நித்யா அப்படின்னு கூப்பிட்றப்ப அந்த பொண்ணு மெதுவாக நம்ம ஹீரோ பக்கத்தில் நடந்து வராங்க. ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் வந்து தெரியாத அளவுக்கு தான் அந்த பொண்ணு வந்து இருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ சப்புன்னு ஒரு அரை அரைஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ நைட்டு தான் வந்து கண் முழிக்கிறாரு. முழிக்கிறப்பே பக்கத்தில் அந்த கூட வந்தவர் இருக்காரு. இன்றைக்கி நான் உங்களோட துணைக்கு படுக்க சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை வேணாம் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணுறாரு. டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணுவார் போல். இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, நான் என்னன்னு வந்து கண்டிப்பாக வந்து விசாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நித்யா இருந்த இடக்கிறதுக்கு மறுபடியும் போகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா வேறு ஒரு கதவு மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து பாதாளத்தில் உள்ளே போயிடுறாரு. அங்கே பார்த்தா தனித்தனியாக ஜெயில் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து கொலை நடக்கிறப்ப ஒரு அம்மா உள்ளே போச்சுல, அவங்க தான் அவங்க இருக்காங்க. அவங்கள வந்து இவர் பார்த்த உடனேவும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாரு. அவங்க இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஹீரோட்ட சில டீட்டெயில்ஸு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்களா, அவங்க வேறு யாருமே கிடையாது, என்னோட ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரியும், தனியாக ஒரு பொண்ணு வந்து கையில் வந்து சரடை வச்சுட்டு வந்து உட்காந்துச்சில, அது வந்து நித்யா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி வந்து பார்க்குற மாதிரி சீன் வருது. உடனே செக்யூரிட்டி கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நித்யா பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே இருக்க சில ஃபைல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி உள்ளே வந்துடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு இடக்கா மறைஞ்சு உட்காந்துக்கிறாரு. அந்த செக்யூரிட்டி போன கேப்பில் வந்து அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு இவரோட ரூமுக்கு வந்து வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தா இவரோட ஜன்னலில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே ஜன்னல்லாம் லாக் பண்ணிவிட்டு அந்த டைரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையில் ஒரு டைரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ஒரு தடவை கூப்பிட்டு நித்யா இருக்குது அந்த ஜெயிலில் வந்து திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் முடியாது, நான் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நீங்கள் திறங்க, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றாரு. அந்த நித்யா இருக்க ரூமே வந்து திறந்து வர்றாங்க. உள்ளே போனோடனே நித்யா அதே மாதிரியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வராங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவை அடிக்கவும் வராங்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு அவங்களோட சரடை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயுமே அவங்க ஒரு மாதிரி நார்மல் ஆகிடுறாங்க. அந்த ரூமை விட்டு நித்யாவை வெளியவும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம நித்யாவை வந்து தலையெல்லாம் பின்னி நீட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு இடக்கா இருக்காங்க. அந்த சந்தனம் வச்ச பொண்ணு வந்து உனக்கு நான் சந்தனம் வச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகுது. அப்போ பார்த்தா அந்த டாக்டரை ஒரு பேஷண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நித்யா எப்பவுமே அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பாங்க, அவங்கள வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்த உடனே நித்யாவை யாரும் வெளியே கூட்டு வந்தது, நித்யாவை இந்த மாதிரி வெளியெல்லாம் கூட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் தான் கூட்டு வந்தேன், இவங்க இனிமேல் இந்த மாதிரி நார்மலாகவே இருக்கட்டும், அப்படின்னா தான் அவங்க எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை நானே சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அது சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவரோட ரூமுக்கு வர்றாங்க. மித்த டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஏதோ பேசி வந்து சரி பண்ணிட்டோம், ஆனால் இவனை வந்து சரி பண்ண முடியுமான்னு தெரியல, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத இவன் வந்து கண்டுபிடிச்சிருவேன் போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவர் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ஒன்றை வந்து நினச்சி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு சீனில் ஒரு அம்மா வந்து கதவை திறந்துச்சுல, அந்த அம்மா தான் நித்யா வந்து கூட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா வந்து நித்யாவோட அத்தை தான், அவங்களோட அண்ணே பொண்ணு தான் நித்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க, இறந்து போனால் நித்யா வந்து உங்கள்கிட்ட தான் வந்து விட சொன்னாங்க, அதனால தான் இங்கே நான் கூட்டு வந்திருக்கேன், இந்தாங்க நித்யா பற்றி எல்லா விஷயமே இந்த டைரியில் இருக்குது, அதுக்கப்புறம் நித்யா பேரில் இருக்க சொத்தெல்லாம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்கிட்ட வந்து அந்த அம்மா வந்து கொடுத்துருக்காங்க. இவரும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. ஒருவேளை ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு இப்படி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நித்யாவை கொடுத்த அந்த டைரி, அந்த சொத்தெல்லாம் வந்து அந்த ட்ராயரில் தானே வச்சுருந்துருப்பாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம ஹீரோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டார்ல அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தெரியும். அங்கே கட் பண்ணால் இப்போ நித்யாவை தான் காட்டுறாங்க. அந்த நித்யா கூட இருக்க இன்னொரு பேஷண்ட் ஒரு பையன் வந்து நித்யாவை நல்லாவே பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிரித்த பொருளை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாட்ட கொடுக்குறான். நித்யாவும் அந்த பொருளை வச்சு நல்லா விளாண்டுட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டைரி எடுத்துகிட்டு ஒரு 6 மாதிரி இருக்க இடத்துல தனியாக போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. நித்யாவுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா கூட
கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனுக்கோ கல்யாணம் ஆகி வந்து அவங்க ஒய்ஃப் கிடையாது, அவங்க தம்பிக்கோ குழந்தை இல்லை. நித்யாவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பொண்ணை வந்து இருந்திருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி தான் நித்யா வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களோட தங்கச்சி தான் அந்த ஃபஸ்ட் சீனில் வந்து அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ அந்த டைரியில் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நித்யா வந்து சின்ன வயசுலேருந்து இப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண்டுபிடிச்சிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு கலரி அப்படின்ற ஒரு வித்தையை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வந்து சண்டை மாதிரி வந்து போடுறாங்க. அப்போ வந்து நித்யா அப்படி இருக்கிறது வந்து அவங்க அண்ணனுக்கும் பிடிக்கல, அவங்க தம்பிக்கும் பிடிக்கல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் குழந்தை இல்லாதனால இவங்க அக்கா பிள்ளையுமே அவங்க வெறுத்திருக்காங்க, நித்யாவுமே வெறுத்திருக்காங்க. ஆனால் கலரி வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணனால நித்யா நல்லாவே கலரி தெரிஞ்ச ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க. கலரி நடக்கிற அன்னைக்கு இவர் நல்லாவே அவரோட வித்தையை வந்து காட்டுறாரு. அவங்க சும்மா இல்லாமல் நீ தான் இத்தனை வருஷம் அவன் பொண்ணுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கேல, உன் பொண்ணை வந்து பண்ண சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து பண்ணுறாங்க, சூப்பராகவே நல்லாவே பண்ணிடுறாங்க. சரி இதெல்லாம் வந்து சாதாரணம் தான், ஒரு பையனோட சண்டை போடே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. நம்மளோட நித்யாவே லாஸ்ட்டாக வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப பெருமையோட இந்த பக்கம் பொண்ணோடையும் அந்த பக்கம் தங்கச்சியோடையும் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த தங்கச்சி பையனும் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பையன்தான். ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ டைரி படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ நம்ம ஹீரோ வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க, டைரியும் முங்கிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த செக்யூரிட்டி வந்து வராரு, வந்து கை கொடுத்து மேலே தூக்கி விடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு நம்மளை யார் தள்ளி விட்டா, அந்த செக்யூரிட்டி தான் தள்ளி விட்டுட்டு இப்படி ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. நித்யா கிட்ட அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாரு. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நித்யா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா அப்படின்னு மட்டும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நித்யா வேறு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. அதுக்குள்ளே அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு வந்துடுது. நித்யா தூங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுது. போகிறப்ப அந்த செக்யூரிட்டி கிட்ட ஏதோ சொல்லிட்டு போகுது. அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோ நித்யாவோட அந்த பத்திரத்தெல்லாம் ஒரு இடக்க வந்து ஒழிச்சு வச்சுருப்பாரு. சரி நம்ம இங்கேருந்து நீங்கள் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவரோட சட்டைக்குள்ளே வச்சுக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுது. சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப லைனையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புறதா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தா திடீர்னு அங்கே கட்டியிருக்க நாயெல்லாம் நம்ம ஹீரோ பக்கத்தில் வருது. அந்த செக்யூரிட்டியும் நம்ம ஹீரோ வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டே இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி வந்து நம்ம ஹீரோ வந்து சுட்டுறாரு. இப்போ இங்கே கட் பண்ணால் அந்த டிராயிங் வரைகிறவர் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை இங்கே சுடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ சுட்டு கீழே விழுந்து கிடக்க மாதிரி டிராயிங்ஸை வந்து அவர் வரைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டரே வந்து இடையில காட்டுறாங்க. இந்த டாக்டர் சொல்லி தான் அப்படி நம்ம ஹீரோவை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி. அடுத்த நாள் வந்து மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு இடக்க படுத்திருக்காரு. அப்போ பார்த்தா அந்த சமையல் பண்ணுறவர் வராரு. என்ன சார் பயந்துட்டீங்களா நேற்று நைட்டு அப்படின்றப்ப இவர் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து போய் நித்யா பற்றி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லலாம் தானே போனீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேஸ்ட்டு சார், இங்கே இருக்க டாக்டருக்கு போலீஸ் எல்லா ஹெல்ப்பும் அவங்க தான் சார் பண்ணுறாங்க, இவரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார், இங்கே நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் பண்ணுறது எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் பண்ணுறவரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி மறுபடியும் ரெக்கார்டை பண்ணுறாரு. நித்யாவோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரில, நித்யா தான் அந்த கொலையை பண்ணாங்கனாலும் தெரியலை. ஆனால் நித்யா அவங்க ஏதோ வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அதனால் நான் நித்யாவை இங்கேருந்து கூட்டுகிட்டே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரெக்கார்டையும் பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நித்யாவை தான் காட்டுறாங்க. நித்யாவும் அந்த கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்க இன்னொரு பையனும் கண்ணாடி மாதிரி ஒரு இடத்துல உள்ள நின்றுட்டு இருக்காங்க. அந்த பையன் சொல்கிறான், ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஒன்றா தான் வந்தோம், ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனே சொல்கிறான், நித்யா உனக்கு நான் பேசுகிறது எதுவுமே புரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ எங்கேயோ இருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து டாக்டர் வராரு. அவனுக்கு நித்யானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகணும்னா பகல் டயத்தில் போங்களேன், ஏன் நைட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கிண்டலும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நித்யா கிட்டே போகிறாரு. நித்யா கிட்டே நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. நித்யாவும் நம்ம ஹீரோ கிட்ட நூலெல்லாம் இழுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்னொரு பேஷண்ட்டை பார்த்து நித்யா வந்து எனக்கானவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த டாக்டர், நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி 3 பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த செக்யூரிட்டியும் நான் தான் பழசெல்லாம் மறக்க வச்சு என்னோட அடியாள் மாதிரி இப்படி என் கூடவே வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கட்டும் நான் மட்டும் என்ன வேணால் சொன்னாலும் அவன் செய்வான், இப்போ ஒன்று சுடு அப்படின்னு சொன்னால் கூட சுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மிரட்டுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம்
பயப்படுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உள்ள சில நோனாயெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் நம்ம ஹீரோவை மிரட்டுறதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிறாரு. அடுத்த நாள் மார்னிங் எந்திக்கிறப்ப நம்ம ஹீரோவோட காலுக்கு கீழே ஒரு துண்டு பெயிண்டிங் இருக்குது. இந்த பெயிண்டிங்கை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பார்ல, அந்த பேஷண்ட்டு தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறாரு. இந்த பெயிண்டிங்கை நீங்கள் தானே பண்ணி என் காலு கீழே போட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவரோ எதுவுமே பேசவில்லை, ஏன்னா அவர் பேசவே மாட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு பெயிண்டிங்கை நம்ம ஹீரோ அங்கே பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் நித்யாவும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்க இடத்துக்கு வெளியே நிற்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்கே வரைஞ்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வெளியே வராரு. அப்போ தான் நித்யாவை நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறாரு. நம்ம நித்யா வந்து ஹீரோவுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இங்கே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மழையெல்லாம் பெய்யுது. அதில் நித்யா வந்து நனைகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க போல். நித்யாவோட நம்ம ஹீரோவும் நனைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கப்ப அங்கே அசிஸ்டண்ட் பொண்ணு இருக்குல்ல, அது வந்து நம்ம நித்யாவை இழுத்து கூட்டு போகுது. வா, இந்த மலையெல்லாம் நீ ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ விடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கேட்கலன்னா அந்த பொண்ணை சப்புன்னு கணத்தில் ஒரு அரை அரைஞ்சிடறாரு. அந்த பொண்ணு உடனே கோவமா டாக்டர்கிட்ட வந்து இவனை நீங்கள் என்ன பண்ணலான்னு காத்திருக்கீங்க, ஒரு வழியை அவனை ஏதாவது பண்ணியா நீங்கள் அனுப்புறீங்களா, நான் இவனை ஃபஸ்ட்டு கொல்லவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே டாக்டர் மெதுவாக நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நித்யா மலையெல்லாம் நனைஞ்சனால நம்ம ஹீரோ அவங்களோட தலையை தோட்டி வராரு. அப்பா நித்யாவுக்கு அவங்க அப்பா நான் வந்துடுது அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் மேலே சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறப்ப அவங்களுக்கு எதுவுமே நான் வரல. இது மாதிரியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அப்பப்போ கேட்டு பார்க்குறாரு. ஒன் டே வந்து நித்யா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு பார்த்தா அந்த வினய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பையன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வந்து யாரோ ஒரு 5 பேத்த மண்டையை வந்து உடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. வினயனை வந்து அவங்க சித்தப்பாவுக்கும் பிடிக்காது, அவங்க பெரியப்பாவுக்கும் பிடிக்காது. ஆனால் நித்யாவுக்கு வினயனை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அவனை ஏதோ அடிக்கிறாங்க. நித்யாவுக்கு உடனே கோவம் வந்துடுது. அதனால் அவங்க சித்தப்பா கையவே கடிச்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நித்யா வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணான மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நித்யா ஒரு நாள் அவங்க அப்பா சொல்கிற மாதிரி கண் எமையை வந்து கையில் எடுத்துகிட்டு வா, அப்பா உனக்கு பிடிச்சதை வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அதை ஊதி விட்டு ஆசை நிறைவேறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. உடனே அந்த கண் எமையை எடுத்துக்கிட்டு நித்யா வந்து அவங்க அப்பா இருக்க இடத்துக்கு வந்து போகிறா. போய் பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ சண்டை போல. நித்யா போனோடனே அவருக்கு கோவம் வந்துடுது. ஒரு நிமிஷம் அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிடுறாரு. நித்யாவும் ஒரு பெஞ்சில் வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க. அங்கே நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே சண்டை பெருசாகி அவங்க அப்பாவை வந்து அவங்க சித்தப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து குத்திடுறாங்க. நித்யாவும் அதை பார்த்துட்டே இருக்காங்க. இவ வேற பார்த்துட்டா. அதனால் வந்து இவளை மனநல காப்பகத்தில் சேர்த்துரும். அதுக்கப்புறம் வினயை வந்து கதவை திறந்து விட்டுருவோம், இது வந்து வினய் பண்ண மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நித்யா பக்கத்தில் வந்து அவங்க 2 பேர்த்தையும் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணால் நித்யா இப்போ அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி சரி விடு விடு அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ண வேணாம், நித்யா அந்த இடத்துல இருந்து கூட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ அந்த டாக்டரை தான் காட்டுறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இங்கேருந்து கூட்டெல்லாம் போகக்கூடாது நித்யாவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இல்லை, நித்யாவுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்ல, நான் இங்கேருந்து கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அப்போது நித்யா வந்து ஒரு பையன் இஷ்டமாக நினச்சிட்டு இருப்பாள். அவன் இதெல்லாம் கேட்டுறான். கேட்ட உடனே நித்யா அவனை இங்கேருந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கழுத்தில் வந்து கத்தியை வச்சிடறான். அவன் வந்து எப்படியோ சண்டை போட்டு அவன்கிட்ட வந்து நித்யா வந்து நம்ம ஹீரோ வந்து இழுத்துடுறாரு. ஆனால் நித்யா கழுத்தில் வந்து அடிபட்டுருது. சரி, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோ ஒரு நர்ஸ் வந்து ரூமுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்து பேண்டேஜ்லாம் வந்து போட்டு விடுறாங்க. சரி, நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் போய் என்னோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நித்யாட்ட சொல்கிறாரு. நித்யாவும் அழகா மண்டையை ஆட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கலாம் போயிட்டு வந்து பார்த்தா நித்யாவை காணோம். ஐயோ, நித்யாவை காணாமே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அங்கே சில துண்டு பேப்பர்ஸ் அவருக்கு இதுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒட்ட வச்சு பார்க்குறாரு. ஒரு சபைப்பட்டி மாதிரி ஒன்று வந்து தெரியுது. அங்கே அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு வந்து வேலை பார்க்கும்ல, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நித்யா எங்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு. அவங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு. அப்போ பார்த்தா அங்கே நித்யாவோட அத்தை இருக்காங்க. நித்யா அவனை நாங்கள் அன்னைக்கே கூட்டு போக சொன்னேன்ல, ஏன் நீ கூட்டு போகல, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து ஓடி பார்க்குறாரு. வெளியே ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு. இந்த காரில் தான் நம்ம நித்யா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறாரு. அதே டைமில் இங்கே இருக்க இன்னொரு பேஷண்ட்டாக காட்டுறாங்க. அவர் ரொம்ப நாளாக ஒரு வேர்டுக்கு அர்த்தம் கேட்டுட்ருக்காரு. அந்த அர்த்தம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோ அந்த காரில் போய் ஓடி போய் பார்த்தா அந்த காரில் இருக்கிறது நித்யா கிடையாது. நித்யா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் தான் இருக்காரு. சரி, இங்கே நித்யா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடக்க மறுபடியும் நம்ம ஹீரோ வராரு. ரொம்பவுமே இருட்டிடுது. அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, நாங்கள் தான் சொன்னோம்ல இங்கே இருந்த ஆபத்துன்னு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வேர்டுக்கான அர்த்தம் கிடச்சிச்சுல, அவர் மட்டும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வேர்டு வந்து என்னன்னா, இத்தனை நாள் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார்ல, அந்த வேர்டை தான் அவர் கேட்டிருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட் அர்த்தம் வந்து இப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. சரி, நீங்கள் மேலே போங்க, அங்கே தான் இருப்பாங்க
இருக்காங்க நித்யா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் மேலே போய் பார்த்தா நித்யாவை கட்டி போட்டு அந்த டாக்டர் உட்கார வச்சிருக்காரு. நம்ம ஹீரோவையும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி ஒரு இடக்க நிற்க வச்சிடுறாரு. எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ரெடியாகவும் இருக்காரு. நீ என்னட்ட இருந்து எதை கேட்டு என்னோட சொத்தான நித்யாவை போய் நீ கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் நித்யாவுக்கோ அந்த கலை வந்து தெரியும். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே ஒரு சண்டை பயிற்சி சொல்லி கொடுத்துருந்தாருல, அதை வச்சு நம்ம நித்யா எப்படியோ சண்டை போட்டு நம்ம ஹீரோவையும் காப்பாற்றலாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த டாக்டர் வந்து நம்ம நித்யாவே அடிச்சு போட்டாரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியே வந்து அந்த டாக்டரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேத்துக்கு இடையில வந்து சண்டை வருது. ஒரு கட்டத்தில் டாக்டரை அடிச்சு போட்டு நித்யாவும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்தர் கோட் போட்டு டொப்பியெல்லாம் போட்டு வந்து அந்த இடக்க வராரு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்குறப்ப ஒரு கார்டை வந்து கொடுக்குறாரு. அதை போய் அந்த டாக்டர்கிட்ட காட்டினா அந்த டாக்டர் பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா அவர் தான் எம்கே நாயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் ஹீரோ யார், அவர் தானே எம்கே நாயர் டாக்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை. உடனே அந்த எம்கே நாயர் இப்போ வந்திருக்கவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க, என்ன மாதிரியே ஒருத்தர் வந்தாரா, நான் இப்போ தானே வர்றேன், வேறு யார் வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு உள்ளே விட்டுருவீங்களா, அவனோட ஃபேஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, அவனோட ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறப்ப ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பார்ல, அவர்கிட்ட கூட்டு போகிறாங்க. ஏன்னா அவர் நம்ம ஹீரோவோட ஃபேஸை வந்து வரைஞ்சி வச்சுருந்துருக்காரு. அவர்கிட்ட காட்டின உடனே அந்த டாக்டரும் பார்த்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாரு. இவனா எம்கே நாயர், இவன் என்னோட பேஷண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நித்யாவுக்கு சின்ன வயசில் வினய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தை பையன் இருந்தால அவன் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சஸ்பென்ஸை நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரும் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர், அவருக்கும் சில டிஸார்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. என்னன்னா இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி அவர் கற்பனை பண்ணிக்கிடுவார். அதனால தான் அன்றைக்கி புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ இவரை பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டோ மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருமே தள்ளி விடலை, அவராக தான் அவரோட கற்பனைக்கு வந்து இரையாகி உள்ளே விழுந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடக்க தெரியுது. அது மட்டும் இல்லை, அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனால் அவங்க அம்மாவும் இன்னவரையே இருக்கிறதா கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான். அப்பப்போ அவங்க அம்மாவோட வந்து பேசுவான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு. ஆமாம், எல்லா சீன்லேயுமே ஒரு அம்மா வந்து வந்திருப்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட, அது நம்ம ஹீரோவோட அம்மா தான், அது மட்டும் அவங்க உயிரோடவே இல்லை, நம்ம ஹீரோவோட கற்பனை தான் அதுவும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு. சரி, இது மட்டும் இல்லை, அவன் 4-5 கொலை வேற பண்ணியிருக்கான், அவனவா நீங்கள் இவெல்லாம் இங்கே வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன 4 கொலை பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி வந்து அந்த 4 கொலை வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட வீட்டில் இருந்த அந்த 4 பேத்தையுமே கொண்டது வந்து நித்யா கிடையாது, நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க. என்னன்னா அன்னைக்கு அவனை ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்சுருந்துப்பாங்க. அங்கேருந்து அவங்க அத்தை வந்து வெளியே வா, உன்னை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவர் வெளியே வந்து பார்த்தா நித்யாவும் மயங்கி கிடந்திருப்பா, அவங்க மாமாவையும் இந்த மாதிரி குத்திருப்பாங்க. உடனே ஒரு கோபம் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து கொன்றுவார். கொண்டது மட்டும் இல்லை, அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்க, இவர் தான் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரை வந்து சைக்காட்ரிஸ்டான இந்த எம்கே நாயர் அப்படின்றவட்ட விட்டுருப்பாங்க. அவங்க அம்மாவும் கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாங்க. இப்போ இவன் ஏன்ட்டு தப்பிச்சு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அவன் நித்யாவை கூட்டுக்கிட்டு எங்கே போனானே தெரியலை, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோவையும் நித்யாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல அழகாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஏன்னா நித்யாவுக்கு வந்து எல்லாமே புரிகிறது இவருக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி காட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அழகான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு அங்கே காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எம்கே நாயர் தான் காட்டுறாங்க. எப்படியாவது நான் ஹீரோவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதோட இந்த மூவியும் முடியுது. இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.